வெல்கம் பேக் Kifaya Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ Aqua Guard ப்ளஸ் வாட்டர் பியூரிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுட்புட்டில் வாட்டர் போய்கிட்டே இருக்குது, பட் இன்புட்டில் வாட்டர் ரொம்பவே ஸ்லோவாக வருது, ட்ராப்ஸாக தான் வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேங்க் ஃபுல்லப் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டில் வாட்டர் செக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மிஷின் ஆனில் தான் இருக்குது, பட் எங்கள் ட்ராப்ஸாக தான் வருது. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன் டே ஆனாலும் கூட உங்களுக்கு டேங்க் ஃபுல்லப்பே ஆகாது, சுத்தமாகவே ரொம்பவே லேட் ஆகும். இந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 லிட்டர், அதாவது 12 லிட்டர் இந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெமரி தான் ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படி நம்மளே சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ சுவிட்சையும் ஃப்ளக்கையும் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுதான் மெமரி ஆன் மேலே அந்த த்ரெட்டிங் சிஸ்டமில் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 டியூப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்று பியூர் வாட்டர், இன்னொன்று இன்லைட் வாட்டர். அந்த இன்னு போய் ரிஜெக்ட் ஆனால் தான் உங்களுக்கு அவுட்லைட்டில் பியூர் வாட்டராக வரும். இப்போ நம்ம மெமரியான செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கனெக்ட் ஆகிருக்க 3 டியூபையும் ரிமூவ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்தாலே வந்துடும். உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கார்பன், பேக் சைடில் இருக்கிறது செடிமெண்ட் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுமே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட்டர் டேஸ்ட் இல்லாட்டி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்லைட்டில் வாட்டர் சுத்தமாக வராத காரணத்தினால நம்ம இப்போ மெமரியான சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெமரியான ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். மெமரியான ஓப்பன் பண்ணுறப்போ ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெமரியான் கேப் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா உள்ள கரை பிடிச்சிருக்கிறது. இந்த மெமரியானோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அதாவது வெள்ளை கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு போய் உள்ள ஸ்டோரேஜாக இருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1 இயர் அதாவது 1 வருஷமாக யூஸ் பண்ணாமல் வேறு வச்சுருந்துருக்காங்க. அதனால் ஸ்டோரேஜ் வாட்டர் அப்படியே உள்ளே நின்றுக்கிறதுனால இந்த மாதிரி ஆனதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருடைய மெமரியான் கெப்பாசிட்டி இத்தனை லிட்டர்னு வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த மெமரியான் ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆகிருக்கும், உங்களுக்கு கட்டை மாதிரி இருக்குது பார்க்க ஃபீலு. நான் கையில் தொட்டு பார்க்குறப்ப இப்போ மெமரியான் கன்ஃபார்ம் போயிருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பட் இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கணும் கெப்பாசிட்டி நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. அதை விட ஹெவியாகவும் போடலாம். அதை விட உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை விட குவாலிட்டி கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபுல் எங்கள் ஏரியாவில் பியூராக தான் வாட்டர் வருது, பட் எனக்கு ஃபில்டர் வாட்டர் குடிச்சே பழகிடுச்சு, இந்த வாட்டர் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன குவாலிட்டி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் குவாலிட்டியை போட்டுக்கலாம். ஏன்னா அதில் பியூராகி வர்றதுனால உங்களுக்கு உப்பு அவ்வளோவா வராது, அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் நீங்கள் கண்டிப்பான முறையில் டெஸ்ட் பண்ணி தான் போடணும், எந்த கெப்பாசிட்டி போடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது கெப்பாசிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். அதாவது 8 மந்த்ஸ் வர்றது 10 மந்த்ஸ் இல்லை 1 இயர் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போடுறது கொஞ்சம் ஹெவி தான் போடுறேன். ஏன்னா இவங்களுடைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நான் வாட்டர் டெஸ்ட் பண்ணலை, பட் என்னென்னா வாட்டருடைய லெவல் பார்த்தாலே தெரியுது உப்பு அதிகமாக வர்றது. சரி, இப்போ நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரிட்டன் ஹோசிங் டைட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா டைட் பண்ணிக்கணும். அந்த மெமரியான டைட் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாடி ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் வந்துச்சுன்னா கீழே மோட்டர் இருக்குது, அதே மாதிரி எஸ்எம்பிஎஸ் இருக்குது. மோட்டர் மேலே விழுந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எஸ்எம்பிஎஸ் மேலே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு சர்க்யூட் டேமேஜ் ஆகி எஸ்எம்பிஎஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்எம்பிஎஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் கரண்ட் பில் ரொம்பவே கம்மியாக எடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்டுக்கு போய் இல்லை சப்போஸ் கார்பனுக்கு போய் உங்களுக்கு சப்ளை வரதுனால கொஞ்சம் லேட்டாக வரும். பட் அவுட்புட்டில் வாட்டர் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்புட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாட்டருடைய லெவல் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நம்ம டேங்க் க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கோம், அதனால் நல்லாவே டேங்க் இன்க்ரீஸ் ஆகுறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.